ஆத்திச்சூடியிலே தகர வர்க்கத்திலே தீ என்று எடுத்து பார்க்கணும். திருமாலுக்கு அடிமை செய் 86வது. பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளிலே மும்மூர்த்திகள் ஒருவர் தான் என்பது 3 மார்க்கத்திலேயும் உள்ள கொள்கை. பிரம்ம மார்க்கம் என்பது வைதிக மார்க்கம், திருமாலுடைய மார்க்கம் என்பது வைஷ்ணவம். அது 2 வகைப்படும். 3வது சிவ மார்க்கம் என்பது சைவம். அது அகச்சமயங்களாறு புறச்சமயங்களாறு இப்படியெல்லாம் கொண்ட ஒரு பெரும் தத்துவ ரீதியானது. சிவசமயத்தை சார்ந்தவர்களும் மும்மூர்த்திகளாகவும் இருக்கிறவன் ஒருவனே என்ற கருத்தை ஒத்துக்கொள்வார்கள். திருமாலை தலைவராக பரம்பொருளாக சொல்லுகின்ற வைஷ்ணவர்களும் மும்மூர்த்திகளும். அது வேடிக்கை, மூவருள் ஒருவராய முதல்வன். அவங்க அப்படி சொல்லுவாங்க, 3 பேரில் ஒருவராக இருக்கிறவன். மூவரும் சிவனே என்பதற்கும் 3 பேரில் ஒருவராக திருமால் இருக்கிறான் என்பது கொஞ்சம் வித்தியாசம். என்றால் வேதாந்தம் பிரம்ம மார்க்கத்தைச் சேர்ந்த வேதாந்தமும் சிவமார்க்கத்தைச் சேர்ந்த சித்தாந்தமும் அத்வைத சமயங்கள் என்று சொல்லப்படும். வைஷ்ணவத்தில் துவைதமும் உண்டு. துவைதம் என்பது அத்வைதம், துவைதம் என்பதெல்லாம் உயிர் வேறு கடவுள் வேறு என்பதை பற்றி கொள்கை, உயிரும் கடவுளும் ஒன்று என்பதை பற்றி கொள்கை. இந்த துவைதம் அத்வைதம் எல்லாம் உயிரும் கடவுளும் என்ற தலைப்புக்கு உட்பட்ட கொள்கை. அதிலே சைவமும் சரி, பிரம்ம மார்க்கமாகிய வைதிகமும் சரி, 2மே ஒரு விஷயத்தில் ஒத்துக்கொள்ளும். காத்தற்கடவுள் பெருமான் மானுட சரீரம் தாங்கி வந்திருக்கிற சர்வ ஜீவராசிகளாக இருக்கிற எல்லாவற்றையும் காக்கிற பொறுப்பு என்பது மகாவிஷ்ணுடைய பொறுப்பு என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அப்போ நமக்கு முதல் அதிகாரி என்பது திருமால் தான். திருமாலை பரம்பொருள் என்று ஒத்துக்கொள்கின்ற வைஷ்ணவர்களாக நாம் இல்லை என்றாலும் கூட முதல் அதிகாரி திருமால் தான். ஆகையினாலே தான் பரம சைவராக இருக்கிற அவையார் திருமாலுக்கு அடிமை செய், முதல் ஆஃபீஸரை சரியாக வச்சுக்க, அவரை திருப்தி பண்ணு என்பதாக இந்த குழுவை அமைத்திருக்கிறார்கள். அடுத்தது தீவினை அகற்று. முன்னியும் பலமுறை சொல்லியிருக்கிறார, கெட்ட காரியங்கள்லாம் பண்ணாதீர்கள். இது என்ன தீவினை அகற்றுன்னா, இங்கே முன்னையெல்லாம் செயற்க உரியது அல்லாத செயல்களை செய்யாதீர்கள் என்று சொன்ன அவையார் இப்போ ஸ்லேடையினாலே சொல்கிறார் தீவினை அகற்றுங்கிறார். வினையிலே நல்வினை தீவினைன்னு 2 உண்டு. அது நல்ல செயல் கெட்ட செயலுங்கிற ஒரு சாமானிய அர்த்தத்தில் உள்ள வார்த்தைகள் அல்ல. நல்வினை என்பதானது புண்ணியத்தை உண்டாக்குவது, தீவினை என்பதானது பாவத்தை உண்டாக்குவதுன்னு அர்த்தம். வினை என்ற சொல்லுக்கு செயல் என்று பொருள். ஆனால் வினை கோட்பாடு என்பதிலே வருகின்ற வினை என்பதற்கு பலாபலன்களை என்னவாக தருகிறது என்ற பொருளே இந்த சொல் அங்கே வினை. தீவினை அகற்று என்றால் பாவத்தை உனக்கு சேர்க்கக்கூடியதாகிய செயலை அகற்று. பாவம் செய்யாது என்பதற்கும் பாவத்தை சேர்க்கக்கூடியதாகிய செயலை செய்யாது என்பதற்கு என்ன வித்தியாசம்னா, சிலது கெட்டவையும் நல்லதாகும். ஒரு குழந்தையை கொள்வதற்காக ஒரு அரவத்தை கொள்கிறோம். பாம்பு சுற்றிக்கிட்டு ஒரு குழந்தை கிடக்கு. குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு வாளாலே அந்த பாம்பை கொன்னுடுறோம். இப்போ நாகத்தை கொண்ட தோஷம் நமக்கு வராது. அந்த வினை செய்த செயல் கொலை செயலாக இருந்தாலும் கூட அறிவு படித்த ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டது செயல் என்பதினாலே இது புண்ணியம் தரக்கூடிய செயல். அதுதான் வினை என்ற சொல் சாஸ்திர ரீதியாக வரும்போதும் உலகியல் ரீதியாக செயல் என்று வரும்போதும் வித்தியாசப்படுகிறது என்பதற்காக சொன்னேன். இங்கே தீவினை அகற்று என்று அம்மையார் சொன்னதற்கு காரணம், பாவத்தை தரக்கூடியதாகிய செயலை செய்யாதே, என்ன கொலை பண்ணாதேன்ட்டு. ஆகாத பாம்பு சுற்றிட்டு என்ன பண்ணுறது, அது விதிப்படி நடக்கட்டும்ட்டு வெம்பாடு வந்துட்டான்னா பாம்பை நான் எப்படி கொள்ளுவேன்? நாகதேவதையாச்சு. இந்த தத்துவம் இப்போ பேசணுன்னாச்சு
ஆகினால்தான் இதுக்கு தனியாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை பாவகாரியங்களை செய்யாதீர்கள், கெட்ட தொழில்களை செய்யாதீர்கள், அரண் அல்லாதவற்றை செய்யாதீர்கள் எல்லாம் சொன்ன ஔவையார் இந்த வார்த்தையிலே சொன்னதுக்கு இது நயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னது சொல்ல மாட்டாங்க ஔவையார். புத்திலேயும் வந்த செய்தி வராது, அதே போல இருக்குமே தவிர அது வேறொரு கருத்தை விளக்குவதாக இருக்கும் என்பதை இந்த இடத்துலையும் பார்த்துக்கொள்ளணும். துன்பத்திற்கு இடம் கொடேல். இது செய்ய வேண்டியது கடவுளில், நான் எப்படி செய்யறது? எனக்கு துன்பமே வராமல் கடவுளை வச்சுக்கிட்டா நல்லா துன்பத்துக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டு போகிறேன். அது வேற கொடுக்குறாரு, போன ஜென்மத்து பாவண்டான்ட்டு அப்புறம் துன்பத்துக்கு இடம் கொடையில அது பிடிச்சி நான் எப்படி விடுறது? இடம் கொடையல் என்பதற்கு எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்கிறது கெட்டதாக நடக்கிறதுன்னா அது நம்ம முன்ன செஞ்ச பாவம். அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதுன்னு அர்த்தம். ஒரு விதத்தில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கெடுதிகள் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து போகிறதோ அது வரைக்கும் ஆகா நம்முடைய பாவத்தில் ஒன்று கழிஞ்சது. ரொம்ப பெரிய கஷ்டம் வந்ததா, நம்முடைய பாவத்தில் பெரிய பாவம் ஒன்று கழிஞ்சிருச்சு. யாரையும் கடவுளே உனக்கு கண்டு இல்லையான்னு உட்காந்துக்கூடாது. அது ஒரு பாவமாகி அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது அனுபவிக்கும். இது பாவம் இப்போ தான் ஒன்று தொலைஞ்சது. சாமியை வச்சுட்டு திருப்பி ஒரு பாவத்தை சம்பாதிச்சு நிற்கிறிய. ஆக பாவ இருப்பு குறையவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கங்கணம் கட்டி இருப்பாங்க. அதுதான் ஔவையார் சொல்கிறாங்க, வேண்டாம், அதற்கு துன்பப்படுவதற்கு நீ வழிவகுத்து விடாது. என் திருவள்ளுவர் சொல்லுவான், எத்தென்று இறங்குவ செய்யற்க செய்வானேன் மற்ற அன்ன செய்யாமேன் என்று. அப்போ பின்னாடி அழக்கூடிய விஷயத்தை இப்போ ஒன்றும் பண்ணிவிட்டாத. இது செஞ்சால் நமக்கு கஷ்டம் வரும், அதுக்காக நம்ம உட்காந்து மூலையில் அழ வேண்டிய வரும். யோசிப்பார், ஏன் நமக்கு இது வந்து செய்வானே அப்புறம் அழுவானே, வேண்டாம் போ விட்டுடு. அப்படி செஞ்சிட்டியா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே அழ வேண்டிய செயல் ஒன்றை செஞ்சிட்டியா, அழாமது இப்போ தெரிஞ்சு தானே செஞ்சுருக்கு. இது செஞ்சால் நமக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சு தானே செஞ்ச, அப்புறம் ஏன் அழுகிற? இதுதான் துன்பத்திற்கு இடம் கூட. முன்வினை காரணமாகவாவது நிகழ்வினை காரணமாகவாவது ஒரு துன்பம் நேர்ந்தது என்று சொன்னால் அதை திரும்ப 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 மனசிலுக்கு அதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு எப்போ பாரு புலம்பாது. என்னையா புலம்பா, அவனுக்கு நஷ்டம். புலம்புனா அடுத்த காரியம் சுத்தமாக செய்ய மாட்டாங்க. மனசில் கஷ்டத்தை போட்டு இறுக்கி கொண்டே இருப்பவர்கள் அடுத்து செய்கின்ற காரியம் திண்மையானதாக வன்மையானதாக நல்ல ஆலோசனையுடையதாக அமையாது. ஒளரி கொட்டி கடையில் மூடியிருப்பான், ஒரு தெளிவு பிறக்காது. ஆகையினால்தான் வந்ததா துன்பம் பாவம் கழிஞ்சது விடுன்னு சொல்லிட்டு விட்டு அடுத்த காரியத்தை பாரு, பழச நினைக்காதே. அதுதான் பாரு செஞ்சு நன்றியை மறந்துடக்கூடாது. நன்றி மறவே முன்னாடி சொல்லியிருக்காரு. பழச மறக்காதே, முன்னே துன்பப்பட்டதை இப்பொழுது நினைக்காதே, இழந்ததை நினைக்காதே. இதான் துன்பத்திற்கு இழந்தது. தூக்கி வினை செய். இன்னும் தராசிக்கு தூக்குன்னு பேர். அது இடக்கல்லுக்கு ஒரு தூக்கு ரெண்டு தூக்கு புளி ஒரு தூக்கு கொடுக்கணும். ரூபாய்க்கு எத்தனை தூக்குன்னு கேட்பாங்க. 6 தூக்கு 8 தூக்கு ரூபாய்க்கு புளி விற்கும் பங்குனி மாதம். நினச்சி கூட பார்க்க முடியாது சார். 6 புளியம்பழம் ரூபாய்க்கு கொடுக்க மாட்டான், 6 கொட்டை வெள்ளம் கொடுப்பான். தூக்கி வினைச்சு. தூக்குன்னா அப்படி நிறுத்தா 2 கல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை தூக்குவாங்க, அது பேர் தூக்கு கட்டைன்னு பேர். அதில் கோடு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கயிறு இருக்கும்போது சமமாக இருந்தால் தட்டில் ஒரு தட்டு தான் இருக்கும். தராசு 2 தட்டு இல்லை, ஒரு தட்டு தான் இருக்கும். அந்த கட்டையில் இருக்கிற சமத்துவத்தினாலே நம்ம இடம் தெரிஞ்சுக்கிறது. படிக்கல் தேவையில்லை அதுக்கு. அதில் இப்போ யாருக்கும் நெருக்க தெரியாததுனால தான் விட்டுருக்காங்க. சரியாக எடுத்து வச்சுட்டு அந்த 1 கிலோன்னு போட்டிருக்கிற இடம் 1 கிலோ அப்போல்லாம் ஈஸியாக தூக்கு. அந்த கோடு இருக்கிற இடத்துல அந்த கயத்தை நிறுத்திட்டு தூக்குனாங்கன்னா சமமாக நிற்கப்பட்டாங்க. அவ்வளோதான். இப்போ எத்தனை பொருள் குறையிருந்தாலும் ஒரே ஒரு கட்டை, ஒரே ஒரு தட்டு, 4 கயிறு, அவ்வளோதான். இப்போ என்னென்னலாம் வச்சு மிஷின்லாம் வச்சு தப்பாக கட்டுக்கிறது.
தப்பாக கட்டுறது எதுவோ அதுதான் தங்க கடைக்காரன் வாங்கிக்கிறான். தூக்கி அப்படி தூக்குவது ஆகையினாலே எதுக்கு தூக்கினா சீர்தூக்குதல், நியாய அநியாயங்களை பார்ப்பது. நாம் செய்கின்ற செயல் அப்பொழுதுக்கே நமக்கு இனிப்பானதாக இருக்கும். இனிப்பு வேற, நியாயம் வேற. நமக்கு இனிப்பாக இருக்கிறதெல்லாம் நியாயமாகி விடாது. நமக்கு கசப்பாக இருக்கிறது சில நேரத்தில் நியாயமாக இருக்கும். கசப்பா இனிப்பா என்ற சுவையாராய்ச்சிக்கு போகாதே. பைய பண்ண வேண்டியது இது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சி. அப்போ தூக்குதல் என்பது நாம் ஒருவராகவே அதை செய்ய முடியுமா? அதுக்கு ஒரு கட்டை வேணும், தட்டு வேணும், அதுக்கு 4 கயிறு வேணும், மேலே கட்டுறதுக்கு ஒரு கயிறு வேணும். இத்தனை வேண்டி இருக்க ஒரு பொருளை தூக்குவதற்கு இது நாமே சொன்னோம். அப்போ தான் பெரியாரை துணைக்கோடல் முன்ன 2 தர சொன்ன 2 விதமாக பெரியவங்களை ஆலோசனைப்படி சீர்தூக்காத ஒரு செய்தியை இன்னபடியாக நடந்தால் அது இன்னபடியான முடிவை கொடுக்கும் என்று ஆராய்ச்சி பண்ணாமலேயே எடுத்த எடுப்பிலேயே காரியத்தை தொடங்குகின்ற எந்த காரியமும் கெட்டுப்போவதற்கு வாய்ப்பு அதிகம். கெட்டுப்போயிடும் சொல்ல முடியாது. தெய்வாதீனமாக சரியாக அமைஞ்சாலும் அமையல. அது போல் அமைகிற 1-2 வீழ்ச்சிகளை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணாமல் அவசரப்பட்டு கால வைக்காது. தூக்குதல் என்றும் சீர்தூக்குதல். இங்கே வினை செய் என்பது முன்னே நான் சொன்னது போல வினை பாவகாரியம் புண்ணிய காரியம் எது பாவத்தை கொடுக்குமா புண்ணியத்தை கொடுக்குமா என்று பார்த்து கொண்டு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். புண்ணியம் கொடுக்குதோ இல்லையோ அது பிறருக்கு நன்மை தரக்கூடிய காரியமாக செய்யும். அடுத்து முத்தாய்ப்பான ஒரு செய்தியை சொல்கிறார். தத்தா துக்கு தே தே என்ற இடத்துக்கு சொல்கிறார் பாருங்க. தெய்வம் தெய்வம் பரம்பொருள். பரம்பொருள் என்ன ஒன்றும் எழுந்துட முடியாது. ஏன்னா அதை இன்னைக்கு மனத்தினால் கூட எட்ட முடியாத விஷயம். தெய்வம் என்பது காட்சி பொருளாக பெயர் உள்ள பொருளாக நமக்கு தெரிகிறது, தோன்றுவது தெய்வம். அரியலால் தெய்வம் இல்லை, சிவனரால் தெய்வம் இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க. மாடன் காடன் வேடன் இதெல்லாம் தெய்வம்னு சொல்கிறாங்க. தேவர் உலகத்தில் இருக்கிற 33 கோடியும் தேவர்கள் தெய்வங்கள். ஏன் அவ்வளோ தூரத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டு வருவாங்க. பெத்த தாய் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். பெத்த தாய் தந்தை குரு தெய்வங்கள் பல உண்டு கண்டீர். எத்தனையோ தெய்வங்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் இகழக்கூடாதுங்கிறது தான் இங்கே. கடவுளை இகழாதேன்னா கடவுளை காவலை போட்டு கடவுளை இகழாதேன்னு சொல்லியிருப்பார். நான் பெருத்த சிவபக்தி உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் அப்பா மேலே கேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா அரக்காண்டி நேரத்துக்காக தேர மாட்டேன். சாமி உன்னுடைய விண்ணப்பத்தை சிவபக்தன் என்ற தகுதியே உனக்கு அடிப்படை உறுப்பினர் சீட்டிலேருந்து கழட்டி விட்டுருவார். நல்லவெல்லாம் கெட்டவனா அவன் வயிற்றில் இருந்தால் நீ பிறந்த, அவனால் தான் நீ பிறந்த. தாய் அவளால் தான் நீ பிறந்த. இவங்களை இருந்துட்டு நீங்கள் 1000 சமாராதனை பண்ணாலும் சரி, கோடி சோபகாரியங்கள் இவ்வளோ பெரிய இந்திரன் வியாழகுருவை ஒரு நாள் ஒரு பொழுது கொஞ்சம் பராமுகமாக இருந்தார். வந்ததை கவனிக்கல, அல்லது கவனித்தாலும் பரவாயில்ல அவர் அடிக்கடி வர்றவர் தானே பார்த்துக்குவோம். அந்த பாவத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படும். அரசாட்சி இழந்து நான் இழந்து தேவர்களையும் கஷ்டப்பட வைக்க. அதாவது ஒரு தலைவன் பண்ணுற தப்பு தொண்டர்களுக்கு வரும். அதுதான் அம்மாக்களுக்கெல்லாம் சொல்கிறது, மாதா செய்கிறது மக்களுக்கு. அம்மா சமயத்தில் புண்ணியகாரியங்கள் பண்ணாமல் போயிட்டால் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு. நாம் தாயை போற்றினா தாய் நம்ம பற்றி கவலை இல்லாமல் புண்ணியகாரியங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் பண்ணுவதனாலே நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கூட வருது. ஆகினாலே தாய் தந்தை குரு முதலிய எல்லாவற்றையும் உள்ளடக்கி நமக்கு மேற்பட்ட யாரையும் இகழ்ந்து பேசிடாதீங்க.
ஏன்னா அவர்களை ஆராய்ச்சி பண்ணவோ, அவர் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றோ, அவருடைய காரியங்கள் நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் என்றோ நிர்ணயிப்பதற்கான யோகிதை தகுதி நமக்கு கிடையாது. அவசரப்படாது. ரெண்டாவது, நீ என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கும் முடியும். நீ உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ கேவலப்படுத்துறான்னா உன் பிள்ளைங்க எல்லாம் ஒன்று கேவலப்படும். அலுமினிய தட்டுக்காக தான் இருக்குது. ஏன்டா அந்த தாத்தாவுக்கு வச்ச அலுமினிய தட்டு தாத்தா செத்து போனோன்னு பேரன் பத்திரமா எடுத்து ஒழிச்சு வச்சாங்க. ஏன்டா ஒழிச்சு வச்சாருன்னு கேட்டால், இல்லை நீ வச்சானோன்னா இந்த தட்டில் தான் அவனுக்கு சோறு போடணும் தெருவில். அப்போ நாம் பெற்றோருக்கு என்ன செய்கிறோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த தெய்வங்களையெல்லாம் எதிரக்கூடாது. கடவுள் எங்கும் இறைவன் எழுந்தருள முடியாமல் மங்கையரை படைத்தனுக்கு மண்ணுலகை பிறக்கின்றார். அம்மாவின் சகோதரிகளையும் நமக்கு பிறப்பித்தது இருக்காதுன்னா பராசக்தி தினமும் எல்லாருக்கும் உருவத்தோடு வந்து நிற்கிறதுன்னா சரிப்பட்டு வராது. அவசரப்பட்டு சென்சஸ் காரணம் கணக்கெடுத்துருவான். இந்திய ஜனத்தொகை 300 சில்லற கோடியுமா. ஆகியனால நம்முடைய சகோதரிகளாக, நம்முடைய மாமன் மாமியாக, நம்முடைய அம்மா அப்பாவாக, சித்தியாக, இப்படி மண்ணுலகத்தில் இந்த உறவுகளே படைக்கிறாங்க. அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்களா சார், இப்போ நான் என்ன ஆகுது, நீ யோக்கியமாக இருந்தால் உன்னுடைய வம்சம் உன்னையும் அப்படித்தான் தெய்வம்னு சொல்லும். நீ யோக்கியமாக இல்லைன்னா உன்னை மனுஷன்னே சொல்லும். ஆக நாம் அந்த தகுதிக்கு நம்ம வரணும்னா நாம் மேலே இருக்கிறவர்கள் அந்த தகுதியை வச்சு விட வேண்டும் என்பதனாலே தெய்வம் நிகழேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது தேசத்தோடு ஒத்துவாள் எத்தின் கடையாக சொல்கிறது. ஒப்புரவு ஒழுகு என்ன சொல்லிச்சு? ஒப்புரவுன்னா ஊரோடு ஒத்துவாள்னால அர்த்தம். திருப்பியும் தேசத்தோடு ஒத்துவாள்னா அதே ஒரே எழுதிட்டு உட்காந்துக்கூடாது இருக்குது. தேசம் என்பது வேறு, நாடு என்பது வேறு. ஊரிலிருந்து நாடு பெருகுகிறது, ஊர் சிற்றலை நாடு பேரலை. நாட்டிலிருந்து தேசம் பெறுகிறது, தேசம் பேரலை நாடு சிற்றலை. பாரதிய வச்சாதான் இந்த ரகசியமே புரியும். பாரத தேசம் என்று பேர் சொல்லுவோம், தமிழ் திருநாடு நம்மை பெற்ற தாய் என்று குருமி அடிப்பார். தமிழ்னா நாடுங்கிறான், தமிழ் தேசம்னு ஒரு இடத்துல இப்படி சொல்லவே இல்லை. ஆனால் பாரத தேசம் இது வரைக்கும் சொல்லிட்டேன்னா நம்ம பாரதிய பாட்டை படிக்கலன்னு வச்சுக்கோங்க. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவோம், அந்த இடத்துல தேசம்ங்கிறான் பாரத தேசம். ஆனால் பாரத நாடு பழம்பெரும் நாடுங்கிறான், பாரத நாடுன்னு. அப்போ உலகம் தேசம். தேசம் என்பது ஒரு பெருநிலப்பரப்பு, நாடு என்பது அதனுடைய உறுப்பாக இருக்கிற ஒரு. தமிழ்நாடுன்னு சொன்னோம்னா இப்போ உள்ள சேரநாடு சோழநாடு சொல்லக்கூடாது. சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடுனா தமிழ் தேசமாயிடும். நாடு என்பதனுடைய பல கூட்டு சேர்ந்தது தேசம். தேசமும் நாடும் இது திருமந்தத்தில் வருது. ஈசன் அடியார்க்கு அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். திருமூலர் சொல்கிறார். இது ரெண்டும் வேற வேறடா. தேசம் பேரில்லை, நாடு சிற்றில்லை. ஒரு சிவனடியார் மனம் நோகும்படியாக செய்தீர்கள்னா நாடு மட்டும் இல்லை, தேசமே அழிஞ்சிருந்தார். என்னுடைய நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி ஒரு சிவனடியார் மனசு கலங்குறாப்புல ஆயிடுச்சு. தமிழ்நாடு மட்டும் அழியாது, இந்தியாவே அழிஞ்சிருந்தார். அது ரொம்ப கோபத்தில் சொன்னார். என்ன நன்றி சொன்னார்னு சொல்கிறார். அப்போ தேசம் வேறு, நாடு வேறு. நான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகளோடு ஒத்து வாழ்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சந்தோஷப்பா, வேண்டாம்னு சொல்லல. ஆனால் நீ ரட்சாபந்தன் நடந்தால் வடநாட்டு பண்பாடுன்னு சொல்லிவிடாது. அது தேச பண்பாடு, தேச கலாச்சாரம். தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்பது ஒன்று. கொஞ்சம் சில நிகழ்ச்சியிலே தேச கலாச்சாரம் பெருசாக இருக்கும். அப்போ ரட்சாபந்தனை யாராவது கட்ட வந்தாங்கன்னா நான் தமிழர் அதில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. ஏன்னா அவள் சகோதரியாக பார்க்கறதுக்கு ஒரு மனசு வரலன்னு அர்த்தம். கட்டுற சகோதரி இல்லையா, சகோதரியாக பார்க்கணும் தானே அவள் கட்டுறா. அதை போல் நிகழ்ச்சி நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா? இல்லையே. ஒரே ஒரு அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு சகோதரி, அது கல்யாணம் ஆகியிருந்தால் சகோதரி தாலியிலே
சகோதரன் மஞ்சள் இறைக்கணும்னு இருக்குது. இவர் செய்யல. அது கொண்டு பம்பாயில் இருக்கணும். இவன் எங்கே போய் மஞ்சள் இறைக்கிறதுக்காகவா ஃப்ளைட்டில் போகும்? அசம்பகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பட்டுக்கு 4 பேர் மஞ்சள் இறைக்கலாம். தாலி கேட்டு எடுத்து அதில் சகோதரன் மஞ்சள் இறைக்கும். மஞ்சள் எடுத்து அது மேலே ஆனால் உன்னுடைய குடும்பம் மங்களகரமாக இருப்பதற்கு என்னுடைய பூர்ண ஒத்துழைப்பு உண்டு. எந்த நேரத்துலலாம் ஆபத்து சமயத்துக்கு எனக்கு கூப்பிடலாம் என்பதான தத்துவம். அது ரொம்ப நுணுக்கம், ரொம்ப குடும்பங்களில் அது செய்யறதில்லை. அதுக்காக தான் அந்த காணும் பொங்கல் கனமேன்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. கன்னி பொங்கல் இன்னும் அதுக்கு பெயர் உண்டு. பெரும்பாலும் அதுதான் அடிப்படையான பெயர். அப்புறம் அது ஏதோ ஒருத்தம் மட்டுக்கு ஒருத்தம் போகிறது. இது ஒரு சடங்கு தானே. காலையில் தங்கச்சி குடிக்கும் போது முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ மித்த நேரம் என்ன பண்ணுறது? வீடு ஏரியா இருக்க வேண்டியதாக. இது வேறு அரசாங்கம் விடுமுறை விட்டாங்க. வீட்டுக்கு போக வேண்டியது. அது காணும் பொங்கலாக போயிடுச்சு. அது வட இந்தியத்துலலாம் தண்டால் பண்டக்கான்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் மற்றவர்களெல்லாம் தண்டால் பண்டா. பெரியவர்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கிற நாள் என்று இருக்குது. சும்மா இந்த செல்யூட் அடிச்சுட்டு போகிறதில்ல. சாமிக்கே நம்ம செல்யூட் தான் அடிக்கிறோம். பஸ்லேயே உட்காந்து அப்படிங்கிறோம். அவர் ஹலோ விட்டார். இல்லை நீ செல்யூட் அடிச்சு அவர் என்ன தான் சொல்லணும். அப்போ தேசாச்சாரம் என்று வேற, பிரதேசாச்சாரம் என்பது வேறு. பிரதேசம் என்பதுதான் நாடு. தேசம் பிரதேசம், நாடு தேசம். அப்போ தேசாச்சாரத்தை நீ கடைப்பிடிக்க வேண்டும் என்று முதல் சொல்லிக் கொடுத்த ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆத்திசூடி தான். பன்னாட்டுக்கெல்லாம் நம்ம அவர்கள் போனார்கள். அந்த ஆச்சாரங்கள் பலவற்றை இங்கே கொண்டு வந்தார்கள். அப்படிலாம் ஆச்சாரங்கள் மாற வேண்டும். ஆச்சத்தை தான் கலையும் சேர்ந்து வந்தால் கலை ஆச்சாரம் கலாச்சாரம். வாதாபியில் ஒரு பிள்ளையார் பார்த்தாரு, அதிசயமாக இருந்தது. பரஞ்சோதியை தூக்கிட்டு விட்டார். அதே போல் நம்ம ஊரில் பிள்ளையார் வாதாபி நாயகன். அது தேசாச்சாரத்தை அனுஷ்டித்தது. அதுக்குன்னு நம்மகிட்ட பிள்ளையார் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கங்காலத்திலே இருந்தது. தங்கம் மருவி காலத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஐமுகன் ஆதாரம் இருக்குது. ஐங்கரன் ஆதாரம் இருக்குது. சும்மா 10ஆம் நூற்றாண்டுலாம் பிள்ளையார் வந்தாருன்னா அவர் இன்னும் வெளியூருக்கு போயிருந்தார். இன்றைக்கு உண்டு. ஏன்னா அதுக்கு முற்பட்ட நம்முடைய புராணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு பார்க்குற ஒரு கோணத்தனம் அது. பௌராணிகம்லாம் என்ன 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அது தமிழ் எழுதப்பட்டது 10ஆம் நூற்றாண்டு. வேத இதிகாச புராண காவியங்கள் என்பதெல்லாம் திமுகலேயே உள்ள விஷயங்கள். அதிலெல்லாம் விநாயகர்லாம் இருக்க. அது தெய்வ விஷயங்கள் அதில் மட்டும் படிச்சுட்டு இருந்தாங்க. தமிழுக்கும் வேண்டும் என்று வருங்காலங்களிலே தமிழையும் செய்து கொண்டாங்க. இப்போ தேசத்தோடு ஒத்துவாழ் என்பது தேச கலாச்சாரங்கள் அங்கே இருக்க இங்கே நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா வடநாட்டில் வாரணாசி புடவைன்னு சொன்னால் மட்டும் உடனே அது இங்கே நம்மக்கிட்ட வந்துடுது. டி நகர் வந்து நிற்கிது. முதல்ல ராஜஸ்தான் உடைகள் அதில் மட்டும் அங்கே இருக்கிறது எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. அவருடைய பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நம்ம கொண்டு போங்க. ஏன்னா நம்முடைய பண்பாட்டு நிகழ்ச்சிகள் பல அங்கே கலந்துருக்கு. நம்மகிட்ட இருந்து பல விஷயங்களே அவர்கள் செய்கிறார்கள். ஆற்றில் வந்து விளக்க விடுறது, கங்கையில் கங்காராதனை எங்கேருந்து போச்சு? நம்ம ஆடிப்பெருக்கிலேருந்து போச்சு. ஆடியிலே விளக்க வச்சு காவிரியில் விட்டு தான் அங்கே கங்கைக்கு நடக்க ஆரம்பிச்சு. நம்முடைய ஆச்சாரங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டது போல அவருடைய ஆச்சாரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் தேசத்தோடு ஒத்துவாள். தேசாச்சாரத்திலே ஒரு கலப்பு வேண்டும் என்று இங்கே சொன்னார்கள். இது ஒரு நாட்டு மக்களோடு நாம் கலந்துருக்க வேண்டும்னா 3 இடத்துல சொன்னாப்புல ஆகும். ஒப்புரவுகளையே வந்துடுது. அடுத்தது ரொம்ப பிரச்சனையான ஒன்று தத்தா துத்து தே ஆயிடுச்சு. இப்போ தைக்கு சொல்லணும். தை நீராடு முன்னாடியே சொல்லியாச்சு. இன்னொரு இங்கே தைக்கு சொல்லணும். சனி நீராடு முன்னாடி சொல்லிட்டாரு. இப்போ தை நீராடுன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே போயிடும். ஒரு வார்த்தை ரொம்ப சூட்சமான வார்த்தை அவையார் போட்டார்கள். இது விவரம் பொருள் தெரியாமல் ஆத்திசூடிய வேண்டாம்னு இருக்கிறவங்களாம் ரொம்பவே இருக்காங்க. தையல் சொல் கேளு, பொம்பளை பேச்சு கேட்காதேன்னு மட்டும் இதுக்கு அர்த்தம். இதுதான் 100க்கு 99 பேர். ஆனால் தையல் என்ற வார்த்தை ஆதிகாலத்திலிருந்து பொதுவான பெண்கள் என்ற பொருளிலே தான் வருது தையல்ங்கிறது.
அந்த பொதுவான பெண்களை எல்லாம் கூடி சேர்த்து கொண்டு நாயகியாக இருக்கிறவள் அம்பாள். அவர்களை ஒதுக்காமல் இருக்கிற அம்பாள் தையல் நாயகி. தையல் என்பது புதுமைகளில் அறிவையர் சொல் கேளோ கேளேர், மங்கையர் சொல் கேளேர், மனைவி சொல் கேளே. அந்த அம்மா நினப்பு அதுவாக இருந்துக்குமானால் மனைவி சொல் கேளேர்னு போட்டுக்கணும், மாவட்டத்தில் எடுத்து போட்டுக்கணும். அதெல்லாம் அவங்க சொல்கிறது. ஒரு நாள் இன்பத்திற்காக ஒரு பெண்ணிடத்துல போகிறாயே, அவள் வீட்டு விஷயத்தை எடுத்து பேசுகிறான்னா காதில் வாங்கிக்காதே, நீ இதுக்கு மட்டும்தான் விட்டுது. தையல் சொல் கேளு, அதான் அந்த பொருளை தவிர உரிமையுடையவள் ஆனாலும் அவருடைய பேச்சை கேட்கக்கூடாது, மனைவியுடைய பேச்சை கேட்கக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை. ஒரு ஒப்புரவு உழுகுதலுக்கெல்லாம் அர்த்தமில்லாமல் போயிடும். அப்படியான ஒரு வார்த்தை தமிழ் இலக்கியங்களில் எங்கேயுமே பதிவு கிடையாது. ரெண்டு பேரும் கலந்து கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் உண்டு. இல்லை மனைவிங்கிறத மட்டும் தள்ளிடுவோம்னா இது என்ன சமரசம்? ஏன் சகோதரி பேச்சை கேட்கக்கூடாத? அம்மாவும் ஒரு தையல் தானே. நீங்கள் சொல்கிறாங்க பெண் என்ற பொருள் எடுத்துக்கொண்டா அம்மா பேச்சை கேட்காதேன்னு ஆகுமே. அதல்ல பொருள். தையல் என்ற சொல் நம்முடைய இலக்கிய வழக்கமாக பார்க்கும்போது ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு வந்தால் அது பொதுமகளிருக்காக ஒதுக்கிய பருவம் அற்ற சொல். அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, இந்த வார்த்தைகள்லாம் இன்ன வயதிலிருந்து இன்ன வயது உள்ள பெண்கள்னு அர்த்தம் வரும். ஆனால் தையல் என்ற சொல் வயது அர்த்தமே வராது. ஏன் வராதுன்னா அந்த வகையான பெண்கள் வயது உண்மை வயது உலகத்தில் யாருக்குமே சொன்னது இல்லை. 42ன்னா 24ம்பாங்க, பெரட்டி போட்டு தலைகீழ படிச்சேம்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு வயது சொன்னால் வாழ்க்கை போயிடும். நடிகையிலாட்டம் அவங்க தான் வயது சொல்ல மாட்டாங்க. 40வது பிறந்தநாள் வரும், அடுத்த வருஷமே 39வது பிறந்தநாள் வரும், 38வது வரும். அப்போ வயது வரம்பு சொல்லத்தகாத, பார்த்தாலும் சொல்ல முடியாத, ஒப்பனைகள் காரணமாக பார்த்தாலும் சொல்ல முடியாதவர்கள் யாரோ அவர்கள் தையல். அப்போ எங்கள் அம்மா லோகமாதா பரமேஸ்வரி அவர்களையும் பெண்கள் என்ற காரணத்தினாலே அவர்களுக்கும் தலைவியாக இருக்கிறாள் என்பதுதான் தையல் நாயகி. வைத்தீஸ்வரன் கோயிலுடைய வைத்தியநாத பெருமானுடைய துணைவி பெயராக நாம் சொல்வது தையல் நாயகி. அவங்க யாரையும் பெண் வர்க்கத்திலே பிறந்தவர்கள் யாராயிருந்தாலும் எக்குலத்தாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஜாதி கிடையாது. துரியோதனன் கண்ணனை அர்த்தாசனம் கொடுக்குறான். அரசன் இல்லாதவன் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அர்த்தாசனம் கொடுக்குறான். பாதி உட்கார் நீ சக்கரவர்த்தின்னு. ஆகா தப்புன்னு. அப்போ துரியோதன் மகாபாரதத்திலே துரியோதன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் அதுதான். என்ன சொல்கிறா? கற்றவர்க்கும் நலன் நிறைந்த கன்னியர்க்கும் வன்மை கை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் நற்றவர்க்கும் போதில் ஞான நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி. இன்னும் ஜாதி கிடையாது. காரணம் படித்தவர்களில் ஜாதி கிடையாது. நீ என்ன ஜாதின்னு ஒரு படித்தவனை போய் கேட்டோம்னா நான் படித்த ஜாதி, படித்த ஜாதி தான். நான் நலன் நிறைந்த கன்னியர்க்கும்னா சுயம்பரத்துக்கு வந்த பெண்களுக்கும் எல்லா உரையோ தெரியல தலையின வர. நலன் நிறைந்த கன்னியர்க்கும் பருவமங்கின்னு அர்த்தம். பருவத்துக்கு வந்து இருக்கக்கூடிய கன்னியர்கள். ஏன்னா பருவம் முதிர்ந்து பெருளம்பெண்ணாகி தவத்துக்குரிய வைத்தியமோ அல்லது தவத்துக்குரிய வயதோ வரும்பொழுது அவர்கள் குலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள். அப்போ ஜாதியம் வந்துடும். அதனால் அந்த பீரியடு வரைக்கும் ஒரு 50 வயசு வரைக்கும் பெண்களுக்கு நலன் நிறைந்த கன்னியருக்கும் வன்மை கை உற்றவர்க்கும் கொடையாளிகள். கொடையாளிகள் ஜாதி கிடையாதுன்னா அவனும் ஜாதி பார்த்து கொடுக்கக்கூடாதுன்னு வேற அர்த்தம். இல்லை நம்ம ஆளுங்களாக கொண்டு வாடான்னு சொல்லக்கூடாது. வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் யுத்தகலத்துக்கு போய் நீ நம்ம ஜாதியா கொஞ்சம் விலைக்கு நான் அவனை கொண்டு இந்த வேலை இங்கே பார்க்கக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் ஜாதி கிடையாதுன்னு சொன்னது துரியோதனன். ஆக தையல் என்பது ஜாதி கிடையாது. அவர்கள் வயது வரம்பற்றவர்கள்
திருமண வரம்பு அற்றவர்கள். அதனால் வரைவில் பேச்சு, ஒரு நாள் 2 நாள் உறவு காரணமாக அதை போல் சிற்றுறவு உள்ளவர். அதாவது நம்ம இப்போ சொல்லியிருந்தோம்னா ரயில் ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவர்கள் பேச்சை நம்ம அப்படியே வாழ்க்கைக்கு எடுத்துக்கூடாது. நமக்கு உட்காந்துருக்கோம், ஏதாவது பொழுது போகணும், நீ ஒன்று சொல்லு நான் ஒன்று சொல்லு, முடிஞ்சிடும் இறங்கியாலோ நான் உடனே ஊருக்கு போகிறோன்னு ஃபோன் பண்ணுறேம்மா. முதல்ல ஸ்டேஷனை தாண்டறதுக்குள்ளே அவன் நம்பரை தள்ளிடுவான். அது ஒரு பொழுதுபோக்கு விஷயம். எனவே அவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்பதற்காகத்தான் இது வந்ததே தவிர, ஒட்டுமொத்த பெண்ணினத்தின் தலைவியாகி இருக்கிற அவையார் புறக்கணித்து இப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். தாயும் பெண்தான், மனைவியும் பெண்தான், தாயை தெய்வமாக கொண்டாடுவதனால் இந்த பாட்டுக்கு மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக போய் சொல்வது. தொன்மை மரபே அடுத்து தத்தா திட்டி தை தோ தொன்மை. இது திருவள்ளுவர் பழமைன்னு சொல்லுவாங்க. நட்பில் 2 வகை உண்டு. இன்றைக்கி ஒருத்தன் நமக்கு அறிமுகமாகிருப்பான், உடனே அவனை கட்டி கொண்டாடுறது. அதே நேரத்தில் ஒரு 10-15 வயசில் ஒரு பாலிய நண்பன் ஒருத்தன் வந்து என்ன நல்லா இருக்கேன், நான் கொஞ்சம் ஏற்று நான் வரேன், என்னோட பேசிட்டு வரேன். ஏன்னா அது ரொம்ப நாள் இடைவெளி விட்டு போச்சு. இடைவெளி விட்டு போனதாக அந்த நட்பை கொண்டாடக்கூடாது, இவனை தான் நிறுத்தி வச்சு அவனை கொண்டாடுறான். அதாவது நாரடியாரில் சொல்கிறாங்க, இந்த அடிக்கரும்புலேருந்து திங்கிறாப்புல ஒரு நட்பு, நுனிக்கரும்புலேருந்து திங்கிறாப்புல ஒரு நட்பு. பெரியவர்களுடைய நட்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, நுனிக்கரும்புலேருந்து திங்கிறார்கள். கொஞ்சம் தோற்பு கலந்துருக்கும் நுனிக்கரும்பு, போக 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 இனிப்பார். இந்த அல்பங்கள் புதுசாக சேருது, அதனுடைய நட்பு எடுத்தோன்னு ரொம்ப நாளாகும். நாள்பட தேங்கி வைகளும் தெய்வமே தானே சிறியார் தொடர்பு. பழமை மறக்கக்கூடாது. பழம்பெரும் நட்புகளை பழமையான நட்பு. அதனால்தான் நட்பை பற்றி 5 அதிகாரம் சொன்ன திருவள்ளுவன் பழமை என்று ஒரு தனி அதிகாரம். பழமை கடைப்பிடியார் பெண்மையும் வேஸ்டெல்லாம் தண்டம். அந்த உண்மையான நட்புன்னு சொன்னால் பார்த்து புணர்ச்சி பரவுதல் வேண்டாம். எப்பப்பாரு கட்டி தடிவிட்டு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் பார்த்தா கூட அந்த மனசிலே பதிச்ச கல்வெட்டு போறது. அடுத்தது தோவுக்கு தோற்பன தொடரேன். ஒரு செய்தியை நம்ம தொடங்குறோம்னு சொன்னால் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதைக்கு நமக்கு எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு வார்த்தை ரேக்கி விடுறது இருக்குது, கிளப்பி விட்டுருவாங்க. உனக்கு நாடு பூரா செல்வாக்கு, நீ என்ன இந்த எலெக்ஷன் இல்லை, நீ ஜனாதிபதிக்கே எலெக்ஷன் இல்லை, ஜனாதிபதிக்கு எலெக்ஷன் உண்டானா தெரியாது இருக்குது, ஜனாதிபதியாகவே வந்துடலாம். அது ஒன்றும் இல்லை. அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒரு 10 பேரை விடுக்க வேண்டியதாக கூட. அப்போ நம்ம அவ்வளோ பெரிய ஆளான்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இருக்கிற சொத்தெல்லாம் இறந்துட்டு அப்புறம் அங்கே கொடுக்கறது இங்கே கொடுக்குற வேலையை ஆரம்பிச்சிடும். இது உண்மையாங்கிறது உனக்கு தெரியல. தோற்பன தொடரே இல்லை, அதுதான் வேண்டாம். ஒரு நிகழ்ச்சியினாலே ஒரு தோல்வி வந்ததுன்னு, ஓஹோ இதில் நமக்கு போதுமான அறிவு இல்லை, இதில் போதுமான சாமர்த்தியம் நம்மகிட்ட இல்லை, சரியான கணிப்பு நமக்கு இல்லை, சரியான துணை பலம் நமக்கு இல்லை, சரியான படைபலம் நமக்கு இல்லை, சரியான செல்வ வளம் நமக்கு இல்லை. இதை நம்ம செஞ்சால் தேவை. எங்கே கையில் 2000, 3000, 10,000 இருக்குதுன்னு ஒரு சின்ன பெட்டி கடை வைக்கலாம். நீ எடுத்தோன்னு நான் பெரிய ஜுவல்லரிக்கு சமமாக பக்கத்தில் தங்க கடை வைக்கிறேன், அக்காவுக்கு தங்க கடை தான் வைக்கிறாங்க தவிர நீ ஒன்றும் தங்க கடை வைக்க முடியாது. நம்முடைய கை வலிமை அப்படி ஏதாவது செய்ய ஆரம்பித்தா ஏகப்பட்டது கடன் வாங்கி தோற்று போவாய். இல்லை அந்த தொழிலில் உனக்கு அனுபவமும் இல்லை, எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். நான் வேறு, நான் ஆராய்ச்சி பண்ணுகிற செய்தி வேறு என்று பிரிந்து இருக்கிற பட்சத்தில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணும்.
இல்லை சார் நான் ஒன்றும் கிடைக்காதுன்னு தான் நினச்சேன், திடீர்னு கிடைக்கும். அதிர்ஷ்டவசத்தை மட்டும் நம்பிடாது. நம்முடைய முயற்சி அறிவுக்கு இது முடியுமான்னு பாரு. தோற்கும்னு தெரிஞ்சால் சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஒரு தடவை செஞ்சு பார்த்து தோற்று போயிடுச்சுன்னா அடுத்த பிறகு யார் என்ன சொன்னாலும் நீ செய்யாது. நீ உதவி பண்ணுறப்பா, நீ வேணால் செஞ்சுக்க, எனக்கு அது சரிப்பட்டு வரல, ஒரு குட்டு போதும் என்று நிறுத்தி போகும். அடுத்தது நன்மை கடைப்பிடி. நன்மை கடைப்பிடின்னா எது நலம் தருமோ அதை தொடர்ந்து செய்யணும் அர்த்தம். அதான் நன்மை கடைப்பிடிங்கிறது. நல்லது செய்யுங்கிறது நிறைய தடவை சொல்லியாச்சு. கடைப்பிடின்னு சொன்னால் எது நல்லதை விளைவித்ததோ அந்த செயலை விடாமல் செய். அத்தனை செய்ய போய் நிறுத்திடாது. ஏன் நான் கிருத்திகை விரதம் இருந்தேன், முருகன் கோயிலுக்கு போய் சாயந்தரம் சாயந்தரம் பண்ணிவிட்டு அபியாரெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்து சாப்பிட்றது தான் மரபாக இருந்தேன். அந்த வீட்டில் ஒவ்வொன்று இருந்தேன். ஐயா ஏன் இப்போ அதை விட்டுட்டு? இல்லை எல்லாம் வசதி வாய்ப்பு வந்துருச்சு, இப்படிலாம் இருக்க முடியும். நீ சத்தியத்துக்கு தேர மாட்டேன். நீ கடவுள்கிட்ட நம்பிக்கை இருந்தது, உண்மையான நம்பிக்கை இல்லை. சாமி ருசி காட்டி இருக்கிறார். இந்த விரதம் இருந்தால் உன்னுடைய பிறப்புக்கு நல்லதுன்னு ருசி காட்டியிருக்கேன். விட்டுட்டார். இதான் நன்மை கிடைக்குது. வாரியாசாமி சொல்வார், இந்த சஷ்டி விரதம் இருந்தால் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி. பானையில் இருந்தால் அகப்பையில் எடுக்க முடியாது. அது யாருக்கு தான் தெரியாது. இது என்ன ஒரு பழமொழி வேறு சொல்லுங்கள். சஷ்டியில் இருந்தால், சஷ்டி நாட்டில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், மரபுக்கு கரு உண்டாகும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில், அகன்னு சொல்கிறார். உள்ளே இருக்கிற பை என்பது கருப்பை, அதில் குழந்தை வரும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு கூட மகப்பேறு வாய்க்கும். அதான் சஷ்டி விரதம் இருக்கணும். ஐயோ நானும் 4-5 சஷ்டி விரதம் இருந்து பார்த்தாங்க, வரல. இதில் பைத்தியத்தனமாக இருக்குது. தேவர்கள் 12,000 ஆண்டுகள் தவம் செய்தார்கள், இந்த வரம் பெற்றார்கள். நீ 12 நாள் தாக்க மாட்டேங்கிறிய. அசுரர்கள் அதான் அசகாய சூரத்தனம், அசுரத்தனம்மாங்க. ஊசி முனியில் 9 ஆண்டு தவம் நடந்தாங்க. நீ ஒரு 9 மணி நேரம் பேசாமல் இருக்க முடியாதவங்க, பொறுமை இல்லாதவங்க. தவம் என்பது சாமி வரம் கொடுக்குற வரைக்கும் செய்யணும். அதனால் ஒரு எல்லைக்கு உட்பட்டு போகக்கூடாது. தான் சக்தியில் இருந்தால் அறுபது வரும்னா ஒரு எல்லையில் விட்டுட்டு சாமி செய்யலை வாங்க நம்ம அப்படின்னு சொல்லுவார். அந்த முறையில் இல்லாமல் நன்மை தரக்கூடியதை கடைப்பிடியாக கொள்ள வேண்டும். கடைப்பிடிங்கிறது பின்பற்றுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. கடைப்பிடி என்பதற்கு விடாமல் செய்தல்னு அர்த்தம். விடவே கூடாது. ஒருத்தனுக்கு 4 நாளில் பலன் கிடைக்கிறது, உனக்கு 40 நாளில் கிடைக்கும், 4 வருஷத்தில் கிடைக்கும், 40 வருஷத்துலேயே கிடைக்கணும். சாமி நம்ம சோதிக்கிறான்னு அர்த்தம். உனக்கு அதுக்கான பிராப்தம் குறைவுன்னு அர்த்தம். விடாத. நீ என்னன்னு பார்த்துருவோம் சாமிகிட்டே. நான் எனக்கு வந்தாலும் சரி வராட்டையும் சரி நான் சஷ்டி விரதம் இருப்பேன். எல்லோரும் சொல்கிறாங்க குழந்தை பிறப்புங்கிறதுக்காக சஷ்டி விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 4 வருஷமாக இருக்கேன், வரல. ஆனால் நான் நம்பிக்கை தரல. நீ என்னைக்காவது ஒரு நாள் அருள் செய்வார். என்னுடைய ஆத்மாவுடைய பாவத்தனத்துக்கு 4 வருஷம் 10லேன்னு நினைக்கிற, எந்த வருஷம் சரின்னு நினைக்கிற கொடுத்துட்டு போ. அதான் கடைப்பிடித்தல்னு. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை வென்று சாதனையாக்குகின்ற திறம் கிடைக்கும். நாடு ஒப்பனை செய். இப்போ நாவலை பார்த்துக்கலாம். தொத்தோ தவுக்கு இல்லை, தவுக்கு தமிழில் சொல் கிடையாது. தவு என்ற எழுத்து முதைக்கு முதலாவில் வரல. அதனால் அதை விட்டுட்டு நன்னா நின்று அந்த மாதிரிக்கு வர நன்மை கடைப்பிடி. அதை பார்த்தோம். நாடு ஒப்பனை செய். எப்படின்னா உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்னு ஒன்று இருக்குது, ஊருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்னு ஒன்று. சில விஷயங்கள் எனக்கு ஏற்றுக்கொள்ளும், நான் ஊரில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
அது எப்படி உமர் கயாம் போல ஒருத்தன் ஊருக்குள்ளே இருந்தான்னா அடிச்சே கொள்வாங்க. அவன் மாபெரும் கவிஞனாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய தமிழக பண்பாட்டுக்கு அது ஒத்து வர மதுவும் மாதமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் அவன் சொன்ன தத்துவங்கள் அற்புத தத்துவங்கள், பெரிய தத்துவ ஞானியவை. கைமணி தேசிய விநாயகத்திலே அற்புதமாக உமர் கயாம் பாடல்களை மாற்றி பாடியிருக்கிறார். என்ன சொல்கிறான்னா, கையில் அவன் வேற இன்னொன்று சொல்கிறா, கம்பன் கவியுண்டுங்கிறார். அதே நம்மளுடைய நாட்டுக்கு தந்தாவில் மாற்றிட்டார் உமர் கயாம் சொல்லி. ஆனால் அடுத்த வரியை மாற்ற முடியல அவரால். கலசம் நிறைய மது உண்டு, பக்கத்திலேயே கலசத்தில் மது வைத்து கொண்டு நான் வாழ்வேன், ஏனோ பெரிய பாக்கியம் மாட்டோம். அவன் பழக்கம் அவனுடைய, ஆனால் அவனுடைய மற்ற தத்துவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். சரி, அதை போல் நான் உமர் கயாம் போல நான் தத்துவ ஞானியாக இருக்கிறேன் இன்னும் இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் நாடு ஒப்பனை தான் செய்ய முடியும். அக்கம்பக்கத்தை பார்த்து நாம் அக்கம்பக்கத்தோடு அனுசரிப்பது என்பது ஒன்று, அக்கம்பக்கத்தவர்கள் நம்மை அனுசரிப்பது. நாம் தாழ்ந்து போய் அனுசரித்துக் கொள்ள வேணும். இது முன்னாடி சொல்லுவோம், மற்றவர்கள் நம்மை அனுசரிக்க வேண்டும். அப்போ நம்முடைய நடவடிக்கைகள் அவர்கள் மனசுக்கு ஒத்ததாக இருக்கும். 10 வீடு சைவம், பிராமணர்களும் சைவர்களுமாக ஜெயினர்களுமாக இருக்கிற இடம், ஒரே ஒருத்தர் புலால் சாப்பிட்டு நடுவில் இருந்தாங்கன்னா அது நாடு ஒப்பனை அல்ல. அவன் என்ன பண்ணணும்னா, எனக்கு புலால் சாப்பிட்ற பழக்கம், உங்களை போல எல்லாம் புலால் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது, நான் இங்கே சமைச்சேன்னா அந்த நாட்டம் உங்களுக்கெல்லாம் பிடிக்காது, உங்களுக்கு மத்தியில் நான் அதனால் ஒன்று செய்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு அப்படி தான் வாழணுமே தவிர, வேணும்னு கதவை திறந்து வச்சுட்டு அந்த நாட்டம் எல்லா வீட்டுக்கும் வர்றாப்புல பண்ணிட்டு இது கொரூரத்தனம்ட்டு சாடிசம் பண்ணுங்க. துள்ளுன காணுமா, பணம் இல்லைன்னா அந்த காலத்து பாலை நிலத்தில் இருக்கிற திருடர்கள்லாம் வெட்டிடுவாங்க. பணம் இல்லைன்னாலும் வெட்டுவாங்க. வெட்டிட்டு அந்த உடம்பு ஆடுது பாருங்க, அதை கொஞ்சம் வேடிக்கை பார்த்து போகிறான். பணம் இல்லாட்டி ஒரு நல்ல டான்ஸ் பார்த்து வந்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரில் வந்து சொத்தில் பள்ளி போச்சுன்னா அந்த வாகை மட்டும் எடுத்துருவோம், அது கொஞ்சம் நேரம் கீழே எடுத்துடும். அந்த திருடம் பரம்பரையில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக அந்த வளர்க்கணும். லேசு பார்க்க வளர்த்தா பத்தாது, அதே வேலை பண்ணிப்போம். அடுத்தவர்கள் இன்னல்படுவதை பார்த்து ஆரம்பிப்பது, அது ஓரிரு உயிராக இருக்கும், 6 உயிராக இருக்கும். முன்னே தேசத்தை சொன்னால் இங்கே நாட்டை சொல்லுகிறார். தெய்வம் நிகழில் தேசத்தோடு ஒத்துவார். இங்கே பாருங்க, நாடு நாடு ஒப்பனை செய்ய. அப்போ தேசம் வேற நாடு வேற என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். எனவே வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நன்னா நீ நிலையில் திரியேன். திருவள்ளுவர் சொல்கிறார், நிலையில் தெரியாது அடங்கியான் செல்வம் மலையினும் மானப்பெரிது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக உன்னுடைய நிலைமையிலிருந்து நீ மாற்றிக்கொள்ளாதே. வேற்று மதஸ்தர்களாக இருக்கிற இடம், நான் எப்படி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இல்லைடா, சத்தியந்தனம் பண்ணுற அவங்க தெய்வத்தை அவர்கள் வழிபட போகிறார்கள, அப்போ சொல்லிடணும், எனக்குன்னு இந்த கர்மானுஷ்டானங்கள் உண்டு, நான் அதை செய்ய மரியாதை கொடுப்பாங்க. நாம் நாமாக இருந்தால் உலகம் நம்மை வணங்கும், நாம் பிறராக இருந்தால் உலகம் நம்மை மிதிக்கும். இது ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் நாமாக இருக்கணும். நம்முடைய குலாச்சாரங்கள், நம்முடைய தேசாச்சாரங்கள் எல்லாவற்றையும் நாம் எந்த இடத்துக்கு போனாலும் பின்பற்றுவர்களாக இருந்தால் உலகம் நமக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கும். சில மதஸ்தர்கள் வேறு வேறு இடத்துக்கு வந்தால் கூட அவருடைய மத உடலாளர்களை விடுவதில்லை. அதனால தான் அவர்கள் மதிக்கிறது. நாம் அப்படி மாறி விடக்கூடாது. உனக்கும் சரி எனக்கும் சரி உங்கள் அப்பனுக்கும் சரி இப்போ என்னன்னா இந்த உலகம் இதைத்தான் நிலையில் தெரியே.
திருவள்ளுவரும் நிலையில் தெரியாது அடங்கியார் செல்வம், அவனுடைய செல்வம் வளர்ந்தாங்கிறார். ஏன்னா அவன் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கான். அவனுடைய மத ஒழுகலார்கள், குல ஒழுகலார்கள், குடும்ப ஒழுகலார்களை அவன் மாற்றுவதில்லை. எனவே அவனிடத்தில் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குன்னு உலகம் பயப்படும். ஆகையினாலே உன்னுடைய செல்வத்துக்கு அழிவு வராது. அழிவு வராது மட்டுமல்ல, உனக்கு செய்ய வேண்டியது குறைச்சி செஞ்சால் அது என்ன தெய்வ குற்றம் வருமோ என்று உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக எல்லாரும் செய்யலாம். எனவே செல்வம். அடுத்தது நீர் விளையாடே. ரொம்ப அதிசயமான ஒரு செய்தி முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் விளையாட்டு என்பது புனல் விளையாட்டு. ஒரு நீச்சல் போட்டி வேண்டாம்ங்கிறவர்கள் இருக்குது. நீர் விளையாடேல் என்பதற்கு நீச்சல் போட்டி இல்லை, நீச்சல் விளையாட்டு இல்லை. ரொம்ப ஏமாந்துடும், ஒத்த வார்த்தையில் மாறுதுறாங்க. நீரில் எப்பவும் பொழுதில் துளையமாடுதல்னு பேர். உடம்புக்காக குளத்தில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னா 3/4 நாள் நேரம். அதுக்கு மேலே குளிக்கிறது. குளித்தா நீர் தேவதையே நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். என்னன்னா கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசலன்னு ஆகிடும். என்னமோ டிசைன் போட்டது போல் திட்டாயிடும் கையில். மெல்லிய தோல் உள்ள இடம்லாம் அப்படியே ஒப்பிக்கொள்ளும். போதும்னு அர்த்தம் அதுக்கு. அது புரிஞ்சிக்காமல் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தோல்லாம் வெளுத்தது போல் சுத்தம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதீத சுத்தம். அதீத சுத்தத்தினாலே உனக்கு கெடுதிகள் சீக்கிரம் படியும். கொஞ்சம் ஒரு மித சுத்தம் தான் இருக்கணுமே தவிர அதீத சுத்தம் கூடாது. அதனாலே என்னன்னா புனல் போட்டிகள் வேற, அது நீச்சல் விளையாட்டு. புனல் போட்டிகளுக்கு நீ தயாராவது வேற. இது நீர் விளையாடு. இந்த நீர் விளையாட்டு கூடாது. இல்லை சார், காதலும் காதலியுமான புனல் விளையாட்டு விளையாடினார்கள் என்று இருக்கிறது. அது எப்படின்னா அவர்களுக்கு தண்ணீர் எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அந்த நேரம் தான் இருக்காங்க. அதை விளையாட்டுன்னு சொல்வது என்பது பீச்சாங்குழினாலே தண்ணி எடுத்து மூஞ்சல் அடிக்கிறது. அது கேலி பண்ணிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். அதை போன்ற சேட்டைகளை கொஞ்ச நேரம், அதுக்கு என்ன நாள் பூரா புனல் விளையாட்டு பண்ணுவாங்க, அது கொஞ்ச நேரம் தான், அது விளையாடலாம். ஆனால் இங்கே நீர் விளையாட்டுன்னு அவர்கள் சொல்வது பொழுதுக்கும் தண்ணீரிலேயே இருந்து விளையாட்டாகவே அதை வைத்துக் கொள்வது. புனல் ஆடுதல் என்பது கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர அது விளையாட்டாக இருக்கக்கூடாது என்று. அது உடலுக்கு ஆகாது. தண்ணீர் வேணும், மிதமாக வேணும். முன்மை நுகரே. இந்த ஒழுவுக்கும் ரொம்ப பேருக்கு உரை சொல்ல தெரியல. நான் ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லல, மரபான பெரியவர்கிட்ட நான் கேட்டவன் ஆகினாலே எனக்கு தெரியும். இந்த நுண்மை என்பது சமையல் கலையை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இந்த விஷயம் தெரியும். சில பதார்த்தங்களை பார்த்த உடனே நம்ம இதனால் செய்ததுன்னு சொல்லிடுவோம். என்ன பருப்பு சாம்பாரா, தோரம்பருப்பு நிறையா போட்டிங்களோ, பைத்தம்பருப்பு பாருங்க, பைத்தம்பருப்பு நிறையா போட்டிங்களோ. இப்போ அது கொஞ்சம் தோர விலை அதிகமாக இருக்கிறதுனால பைத்தம்பருப்பு அதிகமாக இருக்கலாம். ஐயா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சில காய்கறியை இது என்ன கறின்னு கேட்குறோம். அது வேற ஒன்றும் இல்லை, சமைக்கிறவன் சாமர்த்தியம். அது என்ன காயின்னு தெரியாதபடியாக அந்த நறுத்துவதிலேருந்து அவனுடைய சாமர்த்தியம் காட்டியிருக்கான், சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கான். அதாவது என்னன்னு கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. சில பதார்த்தங்களை வைக்கிறாங்க. அந்த பதார்த்தங்கள் எதனால் தயாரிக்கப்பட்டது என்ற நுட்பம் நமக்கு தெரியவில்லை. அப்படி நுட்பம் தெரியாததை சாப்பிடாதுன்னு தான் வேறு. நுட்பம் தெரியாமல் இருப்பதற்காக சில கலப்படங்கள் பண்ணியிருப்பார்கள். அது பல வயிற்றுக்கு எழுதி என்னென்னமோ இப்போ நவீன ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வருது. இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, எனக்கு அது எதில் செய்கிறான்னு சந்தேகம். அதனால நான் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஏன்னா அது உண்மை. எதில் செய்கிறான்னு தெரிஞ்சால் தான் அது எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு அடுத்த விஷயம் தெரியும்.
என்னுடைய வயிற்றுக்கு அது பழக்கமாக இல்லையா. ஒத்துக்காது. என்னன்னா சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிடாத ஒன்றும் புதுசாக எனக்கு கொடுத்தா ஒத்துக்குதான் பரீட்சை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வரைக்கும் என்ன பழக்கமோ அதுலேயே இருந்துட்டு போகிறேன் ஏழளவு. இதுதான் உண்மைன்னு பேர். என்ன பொருளால் செய்யப்பட்டது என்று தெரியாதபடிக்கு மேம்போக்காக ஒரு அழகுக்காக செய்யப்பட்ட பொருள். அவனுடைய நுட்பமே என்னென்ன கலராக. இப்போ இருக்கிற சமையல் கலை அது ஒரு படிப்பாக இருக்குது பாருங்கள். அவன் டெக்கரேஷனில் தான் ரொம்ப முக்கியம். அதான் அழகுபடுத்துதல். அது மேலே 2 கொத்தமல்லி போட்டு படுவாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு அதோடையே சேர்ந்துருந்தால் உடம்பும் நல்லது. முதல் வேலையாக அந்த கொத்தமல்லி தூக்கி வெளியில் போட்டு தான் இவன் சாப்பிடும். 2 எலுமிச்சம்பழத்தை இதை சொறி. எத்தனை பேர் அதை புழிஞ்சிக்கிறாங்க? புழிஞ்சிக்கிறதே இல்லை. அது சரியா அந்த பொருள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் சரியாக இருக்குன்னு நினைக்கிற குளிச்சு போயிடும் வயிற்றுல போய். எலுமிச்சம்பழம் சில இதில் தான் பார்க்கணும். எல்லாத்துலேயும் ஒரு துண்டை சொல்லி வச்சுட்டு மஞ்சள் கலர் போயிடும். ஏண்டா என் வயிறு கலராக கேட்டுது. முடிஞ்சோடனே சோடா கலர் கொடுத்தாலும் குடிச்சிக்கலாம். இந்த கலர் நான் எங்கே கேட்டேன்? எனக்கு ருசி வேணும். அது ஏமாற்று ருசியாக இருக்கக்கூடாது. சரீரத்தினுடைய பலத்துக்கு ஏற்ற ருசியாக வேணும். அதை விட்டுட்டு நீ என்ன தெரியக்கூடாதுங்கிறதுல உன்னுடைய சமையல் கலையை காட்டியிருக்கிறார். பசி இல்லாத பொழுது கூட நாக்கு சாப்பிட்றதுக்கு தூண்ட முடியாத ருசியைத்தான் நீ கொடுக்கணுமே தவிர இந்த ஏமாத்து வேலைக்கூடாது. எனவே அந்த நுட்பம் எதனால் செய்யப்பட்டது என்ற நுட்பம் தெரியாத ஒன்று நுண்மை என்ற தலைப்பிட்டு ஔவையார் நுண்மை நுகரேன். எதால் செய்யப்பட்டது, எந்த நிலையில் பக்குவப்படுத்தி செய்யப்பட்டது, இது புழுக்கின பொருளா, இது வறுத்த பொருளா, இது எண்ணெய் சம்மந்தப்பட்டதா, எண்ணெய் சம்மந்தப்படாததா, எத்தனையும் எனக்கு தெரிஞ்சாதான் சாப்பிடும். தெரியாத பொருள் கலராக இருக்குன்னு தின்னுடாது என்பது தான் இதுக்கு பொருளை தவிர ஒவ்வாத உணவை நோய்க்கு காரணமான உணவுகளை நுண்மை என்று சொல்லுவது அது பொருத்தமில்லை. அடுத்து நூல் பல கல். நூல் பல நூல்களை படி. நம்ம நானும் 1வது படித்த புத்தகம் கணக்கு போட்டோம்னா அது ஒரு 2000 புத்தகம் தேரும். நானும் தான் நூல் பல கல்லுன்னா கல்களில் தான் இருந்து எப்படியோ படிச்சுட்டு ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள அது சம்பந்தமான நூல் பலவற்றையும் படித்து பிறகுதான் வாயிலேருந்து வார்த்தை. இதுதான் நூல் பழக்கம். நான் நீதியை பற்றி இப்பொழுது பேசப் போகிறேன்னு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழில் தானே பேச போகிறேன்னா அவன் தமிழில் தான் பேச. தமிழில் எத்தனை நீதி நூல்கள் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு பெக்க. அடுத்தது இன்னொரு பெக்காவுக்கு நான் சொல்கிறேன். 18 நீதி நூல்களை நீ படிச்சுக்கிற தயங்கினான்னா நீ சொல்கிறதுக்கு யோகிதை அல்ல, நீ சொல்லக்கூடாது. தமிழிலே 18 நீதி நூல்கள் இருக்கிறதுன்னா 18 நீதி நூல்களையும் படித்து காலத்துக்கு காலம் முரண்பாடில்லாமல் எப்படி எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு போய் நீதி என்பது காலத்துக்கு காலம் மாறுபடுவதாக இருந்தாலும் அது எப்படி கொஞ்சம் விதிவிலக்கு கொடுக்கலாம் என்ற நுட்பமும் எனக்கு தெரிந்து போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இதுக்கு தான் நூல் பல கல் என்றால் ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு பல நூல்களையும் படி. பல நூல்கள் படித்தல் என்பது படிப்பாளி எல்லாருக்கும் இயற்கை. ஒவ்வொரு ஆண்டும் பல நூல்களை படிச்சுக்கிறோம். அது தொகுப்பாக இருக்கிற நூலாக இருந்தாலும் சரி, பகுப்பாக இருக்கிற நூலாக இருந்தாலும் சரி, முழு நூல்களாக இருந்தாலும் சரி, எல்லா நூலையும் படிச்சிடுறோம். நூலெல்லாம் கல்லுன்னு போட்டிருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு அந்த அர்த்தம் வரும். நூல் எல்லாவற்றையும் படி என்று போட்டிருந்தால் தான் கண்டது இருக்க பண்டிதனாவான்னு ஒரு பழம். எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு செஞ்ச பெரிய அறிஞர், மதிக்கிற அறிஞர் ஒருத்தர். அவர் திடீர்னு ஊரில் கூட ஒரு இந்த டிடெக்டிவ் நாவல் பிடிச்சிருக்கார். ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய அறிஞரியா இந்த டிடெக்டிவ் நாவல். ஆமாம், இதே போல தான் சிந்தாமணியில் ஒரு இடத்துல வரும். அவருக்கு இதை படித்த உடனே சிந்தாமணியிலுக்கு ஒரு நிகழ்ச்சி நினைப்பு. அந்த நாவலை படித்த ஒருத்தர் தான் அந்த எண்ணமே வச்சுருக்காரு.
அப்போ அந்த பெரிய படிப்பாளியாக இருக்கிறவ கண்டது படிக்கும்போது அதில் கூட ஒரு திடமான ஒரு புலமை வெளிப்படுகிறது. அந்த திடமான புலமை வர வேண்டும் என்பதற்கு கண்டது இருக்க பண்டிதனாக. இங்கே நூல் எலாம் கல் என்று அபிப்பிராட்டி சொல்ல இல்லை. நூல் பல கல், பல நூல்களை கண்டால் அப்போ ஒரு செய்தி என்பதை நம்ம மனசுல வைக்கணும். ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தமான எல்லா நூல்களையும் ஒரு முறையாவது பார்வையிட்டு, இல்லைன்னா நீ சொல்கிற வார்த்தைக்கு விரோதமாக இன்னும் யாராவது சொல்லியிருப்பாங்க. அது வேறு காரணமாக இருக்கும். அது கேட்குறவங்க மட்டும் புரிஞ்சு வச்சுருப்பான், தப்பாக சொல்லிக்கிட்டு அந்த அவமானப்பட்டு வராது. எனவே எல்லா நூல்களையும் படி என்று சொல்லாமல் பல கல் என்று சொன்னார். அடுத்தது நெல் பயிர் விளை. விவசாய நாடு நம்ம நாடு. நம்ம நாடு மட்டுமில்லை, நம்ம தேசமும் விவசாய தேசம். விவசாயம் வேண்டாம்னு சொல்கிற உலக நாடு எதுவுமே கிடையாது, உலக தேசங்கள் எதுவுமே கிடையாது. பயிர் வேணும்ல, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாடும் மனிதருக்கெல்லாம் நான் பாரதி. அதுதான் ரொம்ப பிரதானம். அதுக்கு சோறு போட்டாங்க, அது கோதுமை சோறாக இருந்தாங்கன்னா அரிசி சோறாக இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று போட்டாங்க. நம்முடைய நாடு நெல் உணவு ஒன்று. எனவே நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். நெல் போடு கரும்பு போடு. கரும்பு இன்னும் ரொம்ப பின்னாடி வந்ததுன்னு சொல்லுவாங்க. கரிகார் சோழன் தான் வட இந்தியத்திலிருந்து கரும்பு கொண்டு வந்தான் என்று கங்கை இலக்கியத்தில் சார்ந்து கரிகார் சோழன் காலத்தில் தான் வந்தது. அது தேவைப்படுது. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, தேசம் பூரா ஒன்றா இருந்து எல்லா யாத்திரைகள் போயிட்டு வரதுனால அங்கேருந்து இங்கே வரும். இங்கே சீன தேசத்து பொருளை இங்கே வந்தது, சீனத்து பட்டு எல்லாம் வந்தது. நம்ம இப்போ என்னமோ ஃப்ளைட்டில் போகிற காலத்துலலாம் எல்லா நாட்டிலையும் வருதுன்னு இல்லை. நடந்து போன காலத்தில் ஒரு நாளைக்கு சாதாரண ஒரு வருஷம் 50 கிலோமீட்டர் நடக்கும். அதனால் 50 இந்த ஊர் பொருளை அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம், அந்த ஊர் பொருளை அடுத்த ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். சென்னையில் இருக்கிற பொருள் செங்கல்பட்டு வரைக்கும் ஒருத்தன்ட்ட போகும். ஏகப்பட்டது போயிடும் வண்டியும் கட்டிட்டு போகிறதுனால. அங்கேருந்து ஒருத்தன் திண்டிவனத்துக்கு எடுத்துகிட்டு போவோம், அதில் பாதி இன்னொருத்தன் தஞ்சாவூர் எடுத்துகிட்டு போவோம். பரவிட்டு தான் இருந்தது. என்ன இன்றைக்கி சாயந்தரம் போட்டால் நாளைக்கு காலைங்கிறது அவ்வளோதான். காட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்றதுன்னா கல்கத்தாவிலேருந்து கப்பலில் தான் வந்தாங்க. அது சென்னை துறைமுகத்துலேயும் வந்து இறங்குவாங்க, நாவல்லையும் இறங்குவாங்க. 6 நாள் கணக்கு, அவ்வளோதான். இன்னும் நம்ம தான் நவீனமாக இருக்கிறோம் என்றதான் கற்பனை பண்ணிக்கிறது. இன்னொருலாம் ஒன்றுமே தெரியாதவர்கள் அல்ல. அப்போ இந்த நெல் என்பது இந்தியா பூராவுக்கும் தேவைப்பட்டது ஒன்று. நெல்லும் கரும்பும் இந்தியா பூராவும் பரவி இருந்தது. இந்த நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அணி, பூமிக்கே அலங்காரம் என்று போற்றிய நாடு நம்முடைய நாடு. அதில் கரும்பு முதல்ல போடுறதா நெல் போடுறது. அப்போ நெல் பயிர். கரும்பை மட்டும் தின்னுட்டு ஒருத்த வாழ முடியாது, சர்க்கரை மட்டும் தின்னுட்டு ஒருத்த வாழ முடியாது, வெல்லம் உண்டாது. வெல்லம் மட்டும் தின்னுட்டு வாழ முடியாது. முதல்ல அரிசிக்கு வழி பண்ணு. நெல் பயிர் விளை. அடிப்படை தொழிலாக முதலில் எது இருக்க வேண்டும்? நெல். உடை முக்கியம் இல்லையா, மானம் முக்கியம் இல்லையா? திடீர்னு இந்த குறுக்குகள் கேட்குது. வார்த்தைய சோறு இல்லாமல் அப்புறம் என்னப்பா, சோறு வேணும் இல்லை, சாப்பாடு வேணும் இல்லை. அப்போ நெல் என்பது முதல். திருவள்ளுவர் கூட நெசவுன்னு ஒரு அதிகாரம் வைக்கவே இல்லை, உழவுன்னு தான் அதிகாரம். உழுவா உலகத்தார்க்கு அணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். இதெல்லாம் சொன்னது காரணம் வேறு எதுவுமே கிடைக்காமல் ஒருவன் வாழ்ந்தாலும் வாழலாம், உணவில்லாமல் வாழ. நெல் பயிர் விளை எவ்வளோ இதவாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நேர்பட ஒழுகு. இங்கே நேர்பட ஒழுகுன்னா நேர்மையாயிருன்னு அர்த்தம்.
நீதி நெறி வழுவாமல் தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு அதல்ல நேர் எத்தனை சொல்கிறீங்க. நேர் அப்படி நீ வாழ்னு அர்த்தம் இல்லை. அட உன்னை சார்ந்தவர்களும் அதில் ஈடுபடும்படியாக. நான் அடுத்த விஷயத்தில் தலையிடுறதில்ல. பையனுங்க குடும்பத்தில் இருக்கிறேன் அத்தனையும் அயோகி செய்யாமல் என்னமோ என் வரைக்கும் நான் நல்லவனாக இருக்கேன். யோஜனை இல்லைப்பா. முதல்ல உன் குடும்பத்தை திருத்து. முடியலையா விட்டுட்டு நீ அந்த கும்பலில் சேர்ந்துக்க. அதனால ஒன்றும் கட்டவே கிடையாது. ஒரு வழியாக ஒன்று குடும்பத்தோடு அழைச்சிட்டு வரணும். மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களை திருத்தாமல் அவங்க தான் தப்பு செய்கிறாங்க, நான் யோக்கியன்னு மட்டும் சொல்லாத. பட மற்றவர்களும் அதில் வரும்படியாக நேராக ஒழுகு அல்ல. அவையார் சொன்னது நேர்பட நேராக ஆகும்படியாக அர்த்தம். அப்போ உன்னுடைய குடும்பமும் நேர்த்தியாக நேராக ஒழுங்குமுறையாக கட்டுப்பாடாக நியாயமாக நேர்மையாக வாழும்படியாக நீ நட. அது குப்பை போடுறா அது போடாதரா அப்படின்னு ஒரு மரம் வச்சுக்கலாம். சொர்ண வர்றாப்புல நீ ஒருத்தரை எடுத்தீங்கன்னா மறுநாள் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எப்போதும் நீ தான் எடுக்கிறது எடுத்துருவீங்க. அப்போ குடும்பம் திருந்தல். சின்ன வயசுலேயே கையில் சூடு போடும் மரியாதையே இருக்கு. ஒரு தடவை சொல்லிவிட்டு 2 தடவை சொல்லிவிட்டேன். 3வது தடவை சொல்ல மாட்டேன். கையில் சூடு போடும் கீழே குப்பப்படுத்தார். இந்திய பிரதமரே சொல்லிட்டார். அப்போ நேர்படுத்த முடியும். சாம வேறு தான தண்டங்களை பிரயோகித்து நேர் எல்லாம் சாமமாக சொல்லி கொடுத்தல். இன்சொல் சமம் இன்சொல் நல்ல வார்த்தை. வேதம் நாசமாக போகிற தாத்தா எப்படி இருந்தாரு, நான் எப்படி இருக்கேன், நீ பரம்பரையே இல்லைடா கெட்ட பயணி வேதப்படுத்திப்பார். இனிமேல் யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 2 ரூபா பரிசு. இது ரொம்ப பழைய காலத்தால் இருக்குது. 8 ரூபா வீங்க ஒருத்தர் சொல்லுவாங்க. 2 10 நாள் சேர்த்தாருன்னா எவ்வளோ ஆகும்? கொஞ்சமாக வருவான். சும்மா பேசுறதா அதுவும் இல்லாமல் நான் விட விட்டுட்டோம்னா பிடிக்கிறதுக்கு வருவான். மற்றவர்களை போக்கு சாமவேதான தண்டங்களை பயன்படுத்தியாவது மற்றவர்கள் நேர்படும்படியாக உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாகவும் ஒழுங்காகவும் வைத்துக் கொள்வதால் மட்டும் சமுதாயத்துக்கு பயன்படியாது. சும்மா வீராப்பா நீ சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மற்றவர்கள் நேர்படும்படியாக நீ வாழ்வதற்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணு. 2 பேரை திருத்தினேன் வீட்டில் 5 பேர் 2 பேர் திருத்தினேன் 3 பேர் திருந்துடும். அட நீயும் ஒன்று நல்லவன், நீ திருத்தின 2 பேர் நல்லவன், இப்போ 3 பேர் நல்லவன் இருக்காங்களே, இன்னும் பாக்கி 3 பேர் தானே ஆளுக்கு ஒருத்தர் திருத்துறதுன்னு வச்சு இங்கே வந்துடும். பாதி அளவுக்கு ஒருத்தமே. மற்றவங்க எல்லாரும் இப்படி இருக்கும்போது கட்டாத முறையில் கட்டணம் பயிற்சிக்காரங்கிறாப்புல அவங்க கெடுதி செய்யவும் மாறிடுவாங்க. எனவே நேர்பட ஒழுகு என்பது தான் இந்த பகுதியுடையது. மற்றவர்கள் திருத்து என்பது தான் அதனுடைய முழுக்கம். நைவினை நணுகேல். நைவினை நணுகேல் என்பது நைதல் என்பதுதான் துன்பப்படுதல். சில பேர் அறிந்திருந்து விளக்கில் கை வைக்கும். அதாவது இவனா போய் வலிய மாட்டேங்குது. அது இவனே சேர்ந்து கெடுதியிலே தான் போய் மாட்டிக்கொடு. சூதாடுறது கெடுதி. அதெல்லாம் சரிதான். தர்மம் அழிஞ்சிட்டாருங்கிறதுலாம் வார்த்தம் தான். திருப்பியும் அதே சூதாட்டத்தில் தானே அவங்க ஜெயிச்சாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க ஜெயிக்கல. சூதாட்டத்துக்கு நல்லதுன்னு ஒன்றும் பாரதம் ஜெயிக்கல. திரௌபதி ஆடினான் ஜெயிச்சு. கடைசியில் திரௌபதி ஆடித்தான் ஜெயிச்சு. அதே சூதாட்டம் தான் ஜெயிச்சு. வள்ளுவன் சொன்னால் 1 எய்தி 100 இழக்கும் செய்வினை. ஒன்னே ஒன்று காட்டும், அப்படியே நாக்கில் எச்சு ஒழிக்கணும். உனக்கு 100 இழக்கும். அது எழுந்ததாக வரலாறு உண்டியது இல்லை சார். 4 பேர் விளையாடுறோம், 4 பேரில் இந்த 3 பேர் இழந்தாங்கன்னா ஒருத்தங்கிட்ட போய் சேருதே, அந்த ஒருத்தங்கிட்ட செல்வம் தானே அது
அவனுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தானே அதுன்னு நினைக்கலாம். அவன் நாளைக்கு கூட போறாங்க. பெற்றவன் பெற்றபடியாகவே போறது இல்லை, போக விடவும் மாட்டார். எனவே நைவினை நாம் போய் நடுகக்கூடாது. கெடுதிகள் அழிவை தரக்கூடியது, துன்பம் தரக்கூடியது என்பதை நாம் நெருங்கக்கூடாது. கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தி கொண்டு, அது கவர்ச்சிகரமானதாக இருக்கலாம், ருசி காட்டுவதாக இருக்கலாம், இன்றைய தேதிக்கு அது பயன்படுத்தக்கூடியதாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ருசிக்கு, அந்த மயக்கத்துக்கு நீ அடிமையாயிட்ட, நீ போய் அதிலே சேர்ந்து விடாது என்று. அடுத்தது நோய்க்கு இடம் கொடேன். நோய்க்கு இடம் கொடேன்னா, இது வியாதி வராமல் இருக்கிறதுக்கு எல்லாரும் அம்மா தடுப்பூசி போட்டுக்குங்க, மலேரியா தடுப்பூசி போட்டுக்குங்க என்பதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அது தகுந்த நல்லொழுக்கங்களிலே இருங்கள், நோய் வராதபடியாக நல்லொழுக்கங்களை சுற்றுப்புற தூய்மையாக வைத்துக்கொண்டு, அப்படி ஒரு பொருள். இன்னொன்று, நோய் என்பது எதனாலே வருகிறது என்ற அடிப்படை பார்வை. உணவு ஒழுக்கங்கள் உறைவிடங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறான், தப்பு, அவ்வளோ தூங்கக்கூடாது. 8 மணி நேரம் தூங்குறான், வயசுக்கு தகுந்த தூக்க நேரம் இருக்கணும். இந்த 8 மணி நேரம் தூங்குறான்னா தலைவனை 8 மணி நேரம் ஒன்றாவே இருக்கு. அந்த 8 மணி நேரம் தலைவனையை அப்படியே உபயோகிக்கிறான். 10 நாள் ஆகினாலும் துவைக்கிறது இல்லை. பழைய காலத்து ஆளுங்களை நீங்கள் கூர்த்து கவனிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற பழைய காலத்து ஆளுங்க இப்போ நேற்று வருஷத்துடைய புது ஆள் தான். அவர்கள் துவைச்ச துண்டு ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன தலையான கொடுத்தாலும் சரி, என்ன தலைக்கு வச்சுட்டாலும் அந்த துண்டை தான் தலைமை இருக்கும். அந்த துண்டு 2 வேளையும் துவைப்பாங்க. அவருடைய சரீரம் அவர்கள் துவைத்த ஒரு துணியின் மேலே தான் இருக்குமே தவிர நீங்கள் கொடுக்குற எந்த பொருள் மேலேயும் இருக்காது. நீங்கள் மெத்த கொடுத்தாலும் சரி, பிச்சு கொடுத்தாலும் சரி, கரை விரிப்பு கொடுத்தாலும் சரி, அதில் நேரடியாக அவங்க படுக்க மாட்டாங்க. உட்கார்றதுக்கு கூட அவர்கள் அன்றைக்கு துவைத்த துணி ஒன்று அது மேலே போட்டுருவாங்க. இப்போ அதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நோய்க்கு இடம் கொடு. கண்ட இடத்துல கண்டவன் போட்ட சட்டையை இன்னொருத்தவன் போட்டுக்கிறான். நட்பா? இதெல்லாம் நட்பாக இருக்குமானால் திருக்குறளையே எடுத்துருங்க, வேண்டாம். ஒருத்தன் தட்டில் 2வது ஆளுகள் சாப்பிட்றதான், இந்த எச்சரிக்கையால் சேகரித்து கொடுத்துக்கிறது. ஆக ஒருத்தர் நாசமாக போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நம்ம என்ன பண்ண முடியும்? உணவினாலும் ஆச்சார ஒழுக்கங்களில் தான் நோய்க்கு இல்லை சார். இப்போ தான் மனிதன் இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. இப்போல்லாம் 80 வயசு 90 வயசு ஆவரேஜ் வயசு நாட்டுக்கு கிடைக்கிது. முன்னெல்லாம் 14 வயசில் செத்து போயிட்டாங்க. இது ஒரு பயங்கரமான கேள்விதான். ஆரோக்கிய குறைவினாலே அவர்கள் இறக்க இல்லை. அது நீங்கள் நல்லா நடந்துச்சு. சுற்றுப்புறமும் நல்லா இருந்தது, அவர்கள் உண்ட உணவும் நல்லா இருந்தது. ஆரோக்கிய குறைவினாலே அவர்கள் இறக்கவில்லை. ஒட்டுமொத்த நோய்கள் வரும்போது அதற்கான தடுப்புகள் இல்லாமல், மலேரியா தடுப்பு இல்லாமல், அறிவியல் வளர்ச்சி என்பது அப்போ இல்லை, போதுமான அளவுக்கு இல்லை. தனி மனித ஒழுக்கங்களாலே இவனே சம்பாதித்து கொண்ட வயசே தவிர நாடு அவனுக்கு செய்ய வேண்டியது செய்ய. பிளேக் வரும், கொள்ளை நோயின் வீரர்களாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் பணம் சம்பாதிச்சுட்டு வந்தானோ இல்லையோ ஒரு வியாதியை கொண்டாந்து இறக்க முடியப்படுவாங்க. அப்படியெல்லாம் கொள்ளைகள் காரணமாகத்தான் இறந்தார்கள். சில நேரம் வறுமையின் காரணமாக இருந்தார். மன உளைச்சலுக்கு மாற்றுகள் இல்லாமல் அப்படி இருந்தார்களே தவிர நாம் நினைப்பது போல வியாதிகளை ஏற்றுக்கொண்டு ஒரு 2 தலைமுறைக்கு முற்பட்டவர்கள் எதனால் செத்தார்கள்னு அது சம்மந்தப்பட்டவர்கள் கேட்டுப்பாங்க. தாத்தா ஏன் செத்தாரு எனக்கு இன்னும் தெரியல, 42 வயசில் போயிட்டாங்க. இன்னொரு தாத்தா 70 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு.
இவரே 49, இவரும் விவசாயம் பண்ணவர், அவரும் விவசாயம் பண்ணவர் தான். 2 பேரும் வயலில் இறங்கி உரத்தறிந்த போ இவரே மிரண்டு செத்தார். அப்படியே பிரிச்சு என்னமோ செத்தார், சாப்பிட்டு இருந்தார், வந்தார், தண்ணி குடித்தார், தென்னையில் சாஞ்சார், போயிட்டாருங்கிறாங்க. தவிர இன்னத்தினாலே என்று சொல்வதற்கு கூட, கண்டுபிடிப்பதற்கு கூட வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லாமல் இதயத்தினாலே போயிருக்கலாம். ஆக எந்த வகையிலாக இருந்தாலும் நோய் என்பது இப்போ எப்போது போல கிடையாது. நோய்க்கு இடம் கொடுப்பதால் நாகரிகம் என்ற பெயரிலே நோய் வருவதற்கான வாய்ப்புகளைத்தான் நாம் அதிகப்படுத்தியிருக்கிறோமே தவிர, நோய்க்கு தடுப்பூசிகள்னாலே நோயை நிறுத்துவதனால் ஆண்டவன் பார்க்கலாம் இன்னொரு வியாதியை அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாண்டான்னு ஒரு 10 வருஷம் சில லட்சம் பேர் போன அப்புறம் சின்னதாக வந்து சாமி இன்னொன்று இறக்க பண்ணி கொடுத்தாங்க. இப்படி தான் உலகத்தோன்ற நாளிலேட்டு சுற்றி வருது. சுகாதாரம், நாம் தூய்மையாக இருத்தல், நம் இடங்களை பூஜை பண்ணால் கூட 3 வார்த்தை சொல்லுவாங்க. பாத்திர சுத்தி, ஸ்தல சுத்தி, ரெண்டுக்கு சொல்லுவாங்க. பூஜை பாத்திரங்களை அப்படியே பாசி பிடிஞ்சாப்புல அதிலே தண்ணி வச்சு கொடுத்தா சாமியை குடிக்க மாட்டாராம். பாத்திர சுத்தி முதல்ல அதை சுற்றி கொண்டாங்க. ஸ்தல சுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு அந்த இடத்த வரும். ஸ்தல சுத்திலாம் இந்த பூஜை பண்ண போகிற எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு அர்த்தம். ஸ்தல சுத்தி, அதுக்கடுத்து ஆத்ம சுத்தி, கடவுளுக்கு வெளிச்சம், செய்கிறவர்களுக்கு வெளிச்சம். ஆக நோய்க்கு இடங்கூடாமல் இருப்பதற்கு தூய்மை. என்னமோ புதுசாக இப்போ நம்ம வார்த்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நம்முடைய அறியாதே